ஹாய் வணக்கம். இது உங்கள் டிஎஸ் களஞ்சியம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு இன்கம் டேக்ஸ் ஓல்டு ரெஜிமி அல்லது நியூ ரெஜிமி இதில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஹோம் பேஜுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இனிஷியேட்டர் ஐடியை லாகின் பண்ணுங்கள். இனிஷியேட்டர் ஐடி லாகின் ஆகிடுச்சு. ஒரு ஆஃபீஸில் இருக்கிற மொத்த எம்ப்ளாயிக்கும் இனிஷியேட்டர் ஐடி மூலமாக லாகின் பண்ணி அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஓல்டு ரெஜிமி அல்லது நியூ ரெஜிமி இதில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் காட்டுற அப்ளிகேஷன்ஸில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் லிஸ்ட் அவுட் எம்ப்ளாயி லிஸ்ட், இதில் நம்ம எந்த எம்ப்ளாயிக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், ஓல்டு ரெஜிமி ஆர் நியூ ரெஜிமி அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு காட்டும். அதுக்கு கீழே இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, நியூ டேக்ஸ் ரெஜிமி அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு காட்டும். இதில் அந்த எம்ப்ளாயிக்கு ஓல்டு ரெஜிமியா அல்லது நியூ ரெஜிமியா அப்படிங்கிறத நம்ம அந்த எம்ப்ளாயிடம் கேட்டு தெரிஞ்ச பிறகு கொடுக்கணும். இந்த எம்ப்ளாயிக்கு நம்ம நியூ ரெஜிமி கொடுக்க போகிறோம். யூ ஹேவ் செலக்டட் நியூ ரெஜிமி. ஓகே. அந்த ஸ்லாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். நியூ ரெஜிமிக்கு உண்டான ஸ்லாப்ஸ் வந்து காட்டும். இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஓகே கொடுங்க. டேட்டா அப்டேட்டடு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து இந்த எம்ப்ளாயிக்கு நம்ம நியூ ரெஜிமி செலக்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அதே இன்கம் டேக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆர் ஓல்டு ரெஜிமி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தா இதில் ஆல்ரெடி காட்டும். ஆல்ரெடி நியூ டேக்ஸ் ரெஜிமி அண்டர் செக்ஷன் 115 BAC செலக்டட் அப்படின்னு வருது. நம்ம இந்த எம்ப்ளாயிக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமி கொடுத்துருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஓல்டு ரெஜிமியா அல்லது நியூ ரெஜிமியா அப்படிங்கிறத நம்ம இனிஷியேட்டர் ஐடி மூலமாகவே மொத்த எம்ப்ளாயீஸ்க்கும் ஈஸியாக கொடுத்துட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், தவறுதலாக நீங்கள் வந்து ஓல்டு ரெஜிமி அல்லது நியூ ரெஜிமி இதை தவறுதலாக செலக்ட் பண்ணியிருந்தால் இதை எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஎஸ் களஞ்சியம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.